பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி ப்ராப்பராக பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதில் புது மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா ஷோல்டர் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு அபெக்ஸ் தான் புதுசாக இருக்க மெஷர்மெண்ட். ஷோல்டர்லேருந்து உங்கள் பஸ்ட்டு பாயிண்ட் தான் ஷோல்டர் டு அபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சைடு பஸ்ட்லேருந்து இன்னொரு சைடு பஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் அபெக்ஸ் டு அபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்கள் பஸ்ட்டு முடிகிற பாட்டை தான் அண்டர் பஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ்ட் லைன். பஸ்ட் லைன்லேருந்து கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அண்டர் பஸ்ட் லைன் சொல்லுவோம். இப்போது பஸ்ட் லைனில் வந்துட்டு 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். 3.5 இன்ச் ஏன் மார்க் பண்ணுறோம்னா அபெக்ஸ் டு அபெக்ஸ் லென்த்து வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அது 3.5 வந்து பஸ்ட் லைன்லையும் வெயிஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பக்கத்தில் வெயிஸ்ட் லைன்லையும் அண்டர் பஸ் லைன்லையும் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு டாட் மாரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோல் லைனில் கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அது பக்கத்தில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஆஃப் த பிரின்சஸில் உள்பக்கமாக அந்த பஸ்ட்டு ஷேப்புக்கு கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸஸில் கட் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வேஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.